மேனகா அந்த கல்லூரியிலேயே மிகவும் ஹாட்டான பெண். அவள் அணியும் ஆடைகள் அவள் அழகை மறைக்காமல் மறைத்தன. இப்படி ஒருத்தி தனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்காத மாணவர்களே இல்லை. அந்த கல்லூரியில் படிக்கும் பணக்கார மாணவர்கள் எல்லாம் அவள் பின்னால் சுத்தினாலும் அவளை அடைந்த அதிர்ஷ்டசாலி அந்த கல்லூரியிலேயே மிகவும் ஏழை மாணவனான கிஷோர். அவனை பார்த்தாலே அந்த கல்லூரியில் எல்லோருக்கும் ஒருவித அருவருப்பு. பழைய உடைகளும் பார்க்கவே சுமார் ஒரு ஓட்டை சைக்கிளுமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கும் ஒருவனை எவ்வாறு மேனகா விரும்பினாள் என்பதே அனைவருக்கும் மிக பெரும் அதிர்ச்சி. ஆனால் அதற்கு ஒரு ரகசிய காரணம் இருக்கிறது. இவனை அடிச்சது யாரு? வேற யாரு? கௌதம் தான். ஏ அவன் பார்க்கலான்னு நினைச்ச பொண்ணு கிட்ட இவன் பேசியிருக்கான். இவன் மட்டும் இல்ல, இவன மாதிரி எவ்வளவோ பேர் கௌதம் கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. சிட்டியின் மிக பெரும் பணக்காரரின் மகன்தான் இந்த கௌதம். இவன் வலையில் சிக்காத பெண்களே இல்லை. ஆனால் மேனகா மட்டும் இவனை கண்டுகொண்டதே இல்லை. அவனிடமிருந்து எப்படியாவது மேனகாவை பிரித்து தன் வலையில் விழ வைக்க பல மாதங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ முறை அவன் கிஷோரை அந்த கல்லூரியிலிருந்து விரட்ட திட்டம் போட்டான். ஆனால் கிஷோரோ அதை பற்றி எல்லாம் கண்டுகொள்ளாமல் படிப்பில் தன் கவனத்தை செலுத்தினான். முதல் மதிப்பெண் எடுத்து கெத்து காட்டிக் கொண்டிருந்தான். இதை பார்த்து கோபம் கொண்ட கௌதம் கிஷோருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்தான். கௌதம், கௌதம். பிரீத்தியோட செமினார் இருக்கு இன்னைக்கு. அதை முடிச்சிட்டு வந்து உன்னை பார்க்கட்டுமா? அப்படியா? நான் போயிட்டு வரட்டுமா? டேய். நல்லா கேட்டுக்க. மேனகா பின்னாடியே நாய் மாதிரி சுத்துறல்ல, இன்னையோட அது நிறுத்திக்கோ. அவ என்னோட ப்ராப்பர்ட்டிடா. என்ன இனி என்னையும் அவளையும் எங்கேயாவது சேர்த்து பார்த்தனா அப்படியே ஓடிடுன. இல்லைன்னா நீ நெஞ்சு வெடிச்சு பைத்தியக்கார மாதிரி செத்துருவ. புரியுதாடா? நான் சொன்னதை நல்ல பையனா கேட்டுக்கிட்டா நீ தப்பிச்ச. டே கௌதம், மேனகா என்னோட ஆள்றா. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சீன் போடுறதெல்லாம் அவகிட்ட வேணாம். உன் காசை வச்சு இங்க இருக்கிற மத்த பொண்ணுங்களை உஷார் பண்ற மாதிரி யாழ உஷார் பண்ண ட்ரை பண்ணி மொக்க வாங்காத. மேனகாவை நான் கரெக்ட் பண்றேன். ஒரு மாசம் போதும்டா அவளை நான் கரெக்ட் பண்ண. பெட் வச்சுக்கலாமாடா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா நமக்குள்ள இருக்கிற இந்த பெட் விஷயத்த அவகிட்ட சொல்லாத. என்னடா நீ பெரிய இவான்ல? நான் ஆம்பளையா இல்லையான்னு உனக்கு நிரூபிக்க தேவையில்லை. ஆனா உன்னோட இந்த திமிரு பேச்சுக்காகவே இந்த பெட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஒரு மாசம் மட்டும்தான். அப்புறம் தெரியும்டா யார் ஆம்பளைன்னு. கிஷோர் அவ்வாறு சொன்னது கௌதமை மேலும் கோபப்பட செய்தது. பாகலாண்டா. கிஷோர் மேனகா தன்மேல் வைத்திருக்கும் காதலை மிகவும் நம்பினான். ஆனால் ஏழை கிஷோருக்கு விதி என்ன செய்ய காத்திருக்கிறது என்று தெரியவில்லை. கௌதம் தனது திட்டங்களை நிறைவேற்ற தொடங்கினான். கிஷோர் பல நேரங்களில் கௌதமால் அவமானப்படுத்தப்பட்டான். அட நம்புன்றல்ல. சரி சரி. மேனகா, நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ ஒன்னும் கோவப்படாத. என்ன சொல்லணும்? ஒரு நிமிஷம் நீயே யோசிச்சு பாரு. இந்த காலேஜ்ல உன் ஒரே ஒரு லுக்குக்காக எத்தனை பேர் பின்னாடி வரானுங்க. ஆனா நீ லவ் பண்றது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற எந்த பொண்ணும் அவன் கூட பேச மாட்டான். இப்படி ஒரு கேவலமானவனை லவ் பண்ண உன்னால எப்படி முடியுது? இதை கேட்ட மேனகாவிற்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தது. அந்த கோபத்தில் அவனை அறைய கை ஓங்கினாள். அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? கௌதம் சொன்னதுல என்ன தப்பு? நீ நம்ம காலேஜ்ல எத்தனை பசங்களோட ஹார்ட் த்ரோப் தெரியுமா? அது ஆனா நீ லவ் பண்றது அந்த ஊர் பேர் தெரியாத அனாத டெலிவரி பாய. கொழுப்படி உனக்கு. உன் இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன்னா கௌதம்க்கு 100 தடவை ஓகே சொல்லிருப்பேன். பிரீத்தி, நீ என்னடி குழப்புற? கௌதம்க்கு உன் மேல அக்கறை இல்லாமலா சொல்ற? அவன் இப்படி வந்து சொல்றது ஏன்னு யோசிச்சு பாரு, உனக்கே அது புரியும். கௌதமிற்கு பிரீத்தி சப்போர்ட் செய்து பேசியது மேனகாவை குழப்பமடைய செய்தது. அவளுக்கே தெரியாமல் அவள் மனதில் சலனம் ஏற்பட்டது. உண்மையில் மேனகாவிற்கு கிஷோரின் மேல் உள்ளது காதலா அல்லது பரிதாபமா என்ற குழப்பம் அவளுக்கு வந்தது. ஏழை என்றாலும் கிஷோரின் பின்னால் மேனகா சென்றதற்கு ஒரு காரணம் இருந்தது. கிஷோர் கல்லூரியில் எப்பொழுதுமே படிப்பில் டாப்பராக வலம் வந்தான். ஆனால் மேனகாவோ
பாஸ் ஆவதற்கே தடுமாறினாள். அப்போது அவளுக்கு ஆறுதலாயிருந்து அனைத்து பாடங்களையும் கற்றுக் கொடுத்து அவளை நல்ல மதிப்பெண்கள் எடுக்கச் செய்தான். சொல்லப்போனால் கல்லூரி முடிய போகும் இந்த இறுதி ஆண்டிற்கு பிறகு மேனகாவிற்கு கிஷோர் தேவையில்லை. பிரீத்தியும் கௌதமும் கொளுத்தி போட்ட நெருப்பு மேனகாவின் காதலை பொசுக்க ஆரம்பித்தது. இதை கவனித்த கௌதம் இதுதான் நல்ல சமயம் என்று முடிவு செய்து பேசினான். மேனகா, பிரீத்தி சொன்ன மாதிரி தான் நான் எப்பவும் நமக்கு எது நல்லதோ அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நமக்கு மட்டும் இல்ல, நம்ம 2 பேர் ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்கிறத மறந்துடாத. நம்ம ஃபேமிலியோட பிசினஸ், கார்ஸ், லைஃப்னு எல்லாம் வேற லெவல் ஆகும். இப்பவே நீ எதை பத்தியும் முடிவு செய்ய தேவையில்லை. உனக்காக நான் எவ்வளவு நாள் வேணும்னாலும் வெயிட் பண்ண ரெடி தான் மேனகா. நீ நல்லா யோசிச்சு அப்புறம் சொன்னாலே போதும். ஓகே? நாட்கள் சென்றன. கிஷோரை பற்றி கௌதம் சொன்னது வேலை செய்ய ஆரம்பித்திருந்தது. சில நாட்களிலேயே கௌதம் மேனகாவிடம் நெருங்கி பழக ஆரம்பித்தான். அவளிடம் இருக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் அவளின் அழகை பற்றி அவளிடம் வர்ணித்துக் கொண்டே இருந்தான். அது மட்டுமில்லாமல் மேனகாவிற்காக தயங்காமல் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்தான். ஆனால் பாவம் கிஷோர் இதை பற்றி தெரியாமல் மேனகாவின் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்குவதற்காக பணம் சேர்க்க ராத்திரி பகல் பாராமல் டெலிவரி வேலை செய்தான். 2 நாட்களாக மழை நகரத்தை நனைத்துக் கொண்டிருந்தது. மழை நின்ற பின் வழக்கம் போல் தனது டெலிவரி பாய் வேலையை செய்ய தொடங்கினான் கிஷோர். கொஞ்சம் தாமதமானதால் வேகமாக கடையின் உள்ளே சென்றான். அவன் சில நிமிடங்கள் தாமதமாக சென்றதற்காக அவனை திட்டிக் கொண்டிருந்தார் அந்த மருந்து கடையின் உரிமையாளர். கிஷோருக்கு இந்த கடையை விட்டால் வேறு எந்த வேலையும் கிடைக்காது என்பதால் அவர் அவனை திட்டிக் கொண்டே இருப்பார். ஹலோ. அப்படி அவர் திட்டிக் கொண்டிருக்கும் போது கிஷோருக்கு ஒரு ஆர்டர் டெலிவர் செய்ய வேண்டி ஒரு கால் வந்தது. அந்த கால் அவனது வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போடும் என்று அவன் அப்போது எதிர்பார்த்திருக்கவில்லை. ரூம் நம்பர் என்ன? 114. ஓகே சரி சரி. எப்பொழுது வேண்டுமானாலும் கொட்டி தீர்க்க வானம் தயாராக இருந்தது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் தனது சைக்கிளில் டெலிவரி செய்ய சென்று கொண்டிருந்தான். விரைவாக இன்று தனது வேலைகளை முடிக்க வேண்டும் என்பதே அவன் எண்ணம். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவன் அவளை சந்திக்க முடியும். அது வேறு யாரும் இல்லை, தனது காதலி மேனகாவை தான். இன்று மேனகாவின் பிறந்த நாள். அவன் அவளுக்காக அவள் விரும்பிய சிவப்பு நிறத்தில் ஒரு அழகிய கவுன் ஒன்றினை பரிசளிக்க வாங்கி வைத்திருந்தான். அந்த அழகிய கவுன் அவள் ஆசைப்பட்டு அவனிடம் கேட்டது. அந்த சமயத்தில் அவனிடம் அதை வாங்கும் அளவு பணம் இருக்கவில்லை. அதற்காகவே 2 மாதங்களாக இரவு தூங்காமல் கண் விழித்து அந்த மருந்து கடை உரிமையாளரின் வசவுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் வேலை செய்து அந்த கவுன் வாங்குவதற்கான பணத்தினை சேர்த்தான். அதை அவளிடம் தரும் அந்த நொடியில் அவள் முகத்தில் தெரியும் 1000 வாட்ஸ் புன்னகை எப்படி இருக்கும் என்று யோசித்தபடியே அந்த பீச் ரிசார்ட்டுக்குள் நுழைந்தான். பின் பார்சலோடு ரிசப்ஷனுக்கு சென்றான். ஓகே, என்ன வேணும்? நான் வீகேர் மெடிக்கல் ஷாப்ல இருந்து வரேன். அது 114 ரூம்க்கு ஒரு பார்சல் டெலிவரி பண்ணணும். ஓ, அந்த காட்டேஜா? பின்னாடி போய் கீழே இறங்கி ரைட் எடுத்தா 4வது காட்டேஜ். ஓகே. அப்புறம் சத்தம் பண்ணாம போங்க, கெஸ்ட் இருக்காங்க. ஓகே. ரிசப்ஷனிஸ்ட் சொன்னது போல் அவன் அந்த காட்டேஜை நோக்கி நடந்தான். கிஷோரின் உடை அங்கங்கு மழையால் ஈரமாக இருந்தது. 114 நம்பர் காட்டேஜை அடைந்த கிஷோர் அந்த காட்டேஜின் பெல் ஸ்விட்சை அழுத்தினான். தன் காலடியில் இருக்கும் பூமி 2ஆய் பிளந்தது போல் உணர்ந்தான். வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் அவனுக்கு நேரும் என்று கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. ஆம், அது மேனகாவேதான். கிஷோரை அங்கு பார்த்த மேனகாவும் சொல்வதறியாது நின்றாள். மேனகா, நீ எங்க? அது கௌதம் தான். மேனகாவையும் கௌதமையும் இந்த கோலத்தில் பார்த்து அதிர்ந்து போனான். டெலிவரி பாய், என் பர்த்டே ஞாபகம் இருக்கா? உனக்கு எப்படி இருக்கும்? நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். அதை இப்ப ஸ்பாயில் பண்ணிடாத. போ, நீ முதல்ல வெளியே போடா. மேனகாவின் வார்த்தைகள் கிஷோரின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. மேனகா, நீ என்ன வேணா திட்டிக்கோ, ஆனா இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஏய், நிப்பாட்டு. பெரிய இதுன்னு நினைப்பா உனக்கு? இவனை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க பாரு. உனக்கு இதை சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா இதை கொடுக்க இதுதான் கரெக்டான டைம்னு எனக்கு தோணுது. மேனகாவை நான் கரெக்ட் பண்றேன்.
1 மாசம் போதும்டா அவளை நான் கரெக்ட் பண்ண. நீ சரியான ஆம்பளையா இருந்தா நமக்குள்ள இருக்கிற இந்த பெட் விஷயத்த அவகிட்ட சொல்லாத. அது மட்டும் இல்லாமல் மிகவும் காஸ்ட்லியான ஒரு ரெட் டைமண்ட் நெக்லஸனையும் பரிசளித்தான். நீ இன்னும் போகலையா? அப்பவே போக சொன்னல, முதல்ல போடா. மழை வர மாதிரி இருக்கு, ஸ்விம் பண்ண போலாம். கிளம்புடா, வந்துட்டான். மேனகா, 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 ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? நான் என்ன தப்பு செஞ்சேன்? இங்க நடந்ததை நம்ம மறந்துடலாம். உனக்கு 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 பர்த்டேல சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்கிட்ட இருக்கு. போதும். என்ன சர்ப்ரைஸ்? பெரிய சர்ப்ரைஸ். உனக்கு நான் சர்ப்ரைஸ் தரட்டுமா? எனக்கு உன்ன பிடிக்கல. இது வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணவும் இல்ல. உன் அழக பார்த்து ஒன்னும் காலேஜ்ல உன் கூட சுத்தல. எனக்கு பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண, அதனால உன்னை பிடிக்கும்னு சொன்ன. மேனகா, வேண்டாம், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்னோட லைஃப்ல என் பார்ட்னர் எப்படி இருக்கணும் தெரியுமா? தோ இப்படி கௌதம் மாதிரி. எனக்கு அது கிடைச்சிருச்சு, எனக்கு அது போதும். நீ தயவு செஞ்சு என் லைஃப்ல இருந்து போயிடு ப்ளீஸ். மேனகா, மேனகா, அப்ப இவ்வளவு நாள் எல்லாமே போய்தானா? ஆமா, எல்லாமே போய் தான். இன்னும் புரியலையா? நீ போக மாட்டல? அந்த போன் எடு. அப்பா, நான் சொன்னல என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு. இங்க ஒரு டெலிவரி பாய் ரொம்ப பிரச்சனை பண்றான். நீங்க உடனே வாங்க. ஏய், இதுக்கெல்லாம் போய் அங்கிள் கிட்ட சொல்லி எதுக்கு டென்ஷன் ஆகுற? இவன் ஒரு ஆளுன்னு இவனை நான் பாத்துக்கிறேன். கௌதம் கிஷோரை வேகமாக தள்ள கிஷோர் ஒரு அடி பின்னே சென்றான். என்னடா? அப்பொழுது அந்த ரிசார்ட்டுக்குள் சில கார்கள் சர் என்று வேகமாக உள்ளே நுழைந்தன. கௌதம் மீண்டும் கிஷோரை தள்ளிவிட்டான். அப்போது அந்த கார்களிலிருந்து பாடிகார்ட்ஸுடன் இறங்கி சம்பவம் நடக்கும் இடத்தை நோக்கி வந்தார் இந்த நகரத்தின் மிக பெரும் பணக்காரர். அவர் வேறு யாரும் இல்லை, மேனகாவின் அப்பாதான் அது. என்னடா? கௌதம் சுதாரிக்கும் முன் கிஷோர் அவன் நெஞ்சில் இடி இருக்குவது போல் ஒரு மிகவும் வலிமையான குத்து ஒன்று விட்டான். கௌதம் நெஞ்சை பிடித்துக்கொண்டு மேனகாவின் காலருகே சென்று விழுந்தான். மேனகா என்ன நடக்கிறது என்று புரியாமல் உறைந்து போய் நின்றாள். கீழே விழுந்து கிடந்த கௌதம் குழம்பி போனான். ஏனென்றால் அந்த பஞ்ச் நிச்சயமாக ஒரு தேர்ந்த பாக்ஸரால் தான் செய்ய முடியும் என்று கௌதமுக்கு தெரியும். ஆம், சிறு வயதிலிருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் பாக்ஸிங் பயின்றவன் கௌதம். இத்தனை வருடங்களாக பாக்ஸிங் கற்றுக்கொண்டிருக்கும் தானே அப்படி அடிக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். அதனால் இவ்வளவு நாள் தான் செய்த இம்சைகளை எல்லாம் ஏன் பொறுத்து கொண்டிருந்தான் கிஷோர் என்று குழம்பினான் கௌதம். ஆனால் கிஷோரோ அப்படியே வெறி கொண்டு அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அப்போது மேனகா இடது பக்கம் திரும்பி பார்த்தாள். தன் அப்பா அவர் பாடிகார்டுகளுடன் வருவதை பார்த்து நிம்மதி அடைந்தாள். அவர் இந்த நகரத்திலேயே மிகவும் இன்ஃப்ளூயன்ஷியலான பிசினஸ் மேன். அவரின் கண் அசைவிற்கே அனைத்து வேலைகளும் நடக்கும். அப்பா, இவன் தான்ப்பா நான் சொன்னது. ரொம்ப பிரச்சனை பண்றான். சார், என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்க. நீங்க யாருன்னு அவளுக்கு தெரியல, அதான் இப்படி பண்ணிட்டா. ப்ளீஸ், எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ், அவளை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா, நீங்க எதுக்கு கண்ட பிச்சைக்காரன் கால்ல எல்லாம் வாய விழுறீங்க? மூடு. இனி ஒரு வார்த்தை பேசாத. யாரடி பிச்சைக்காரன்னு சொல்ற? சொல்ல போனா அவர் முன்னாடி நாம தான் பிச்சைக்காரங்க. அவர் போட்ட பிச்சைனால தான் நீயும் நானும் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அத ஞாபகம் வச்சுக்கோ. நீ தன் தந்தை கூறியதை கேட்ட மேனகா ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியில் நின்றாள். கௌதமோ மேலும் குழம்பி போனான். மேனகாவின் அப்பாவும் அவருடன் வந்த பாடிகார்டுகளும் கிஷோரின் முன் பணிவுடன் இருந்ததை பார்த்து கௌதம் ஸ்தம்பித்து போனான். இங்க நடந்ததுக்கெல்லாம் கிஷோர் சார் திருப்பி ரியாக்ட் பண்ணா நம்ம பிசினஸ் எல்லாம் ஒரே ராத்திரியில காலி ஆயிடும். அப்புறம் நாம தெருவுல தான் நிக்கணும். அப்படி ஏதாவது நடந்துச்சு, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய், உன்னையும் உன்னோட இந்த புது பாய் ஃப்ரெண்டையும் நான் நடு ரோட்ல வச்சு வெட்டுவேன். யார் இந்த கிஷோர்? சிட்டியின் மிக பெரும் பணக்காரரான மேனகாவின் அப்பா. டெலிவரி பாய் வேலை செய்யும் ஒருவனின் காலில் தன் மகளுக்காக உயிர் பிச்சை கேட்டு விழுந்தது ஏன்?
கிஷோர் ஏழையா? இல்லை, அப்படி வேஷம் போடுகின்றானா? அப்படி அவன் வேஷம்தான் போடுகிறான் என்றால் அது ஏன்? கௌதமும் மேனகாவும் கிஷோருக்கு செய்த துரோகத்துக்கு என்ன செய்ய போகிறான்? இந்த அனைத்து கேள்விகளுக்கான விடையை தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம்எல் இன்ஸ்டா மில்லியனர் தொடரை கேளுங்கள். டவுன்லோட் தி ஆப் நவ்.